வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். நல்வழியில் மீதி இருக்கக்கூடிய 14 பாடல்களை தமிழாசிரியர் பாலகிருஷ்ணன் 14 நிமிடங்களில் விளக்க உள்ளார். கடந்த 2 வீடியோவில் ஔவையாரினுடைய நல்வழி 27 பாட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 28வது பாட்டு. உண்பது நாளி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைந்து எண்ணுவன் கண் புதைத்த மாந்தர் குடிவாழ்க்கை மண்ணின் களம் போல சாம் துணையும் சஞ்சலமே தாம். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? நாள்தோறும் ஒரு படி அரிசி சோறு தேவை, 4 முழம் வேட்டி தேவை. இதுதான் உண்பது நாளி உடுப்பது 4 முழம் என்று ஔவையார் கூறியிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கிறோம்? மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? தினமும் ஏகப்பட்ட சிந்தனைகள். எவ்வளவு பணம் சேர்க்கலாம், அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக இருக்குது. இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு மண்ணின் களம் போல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மண் பாத்திரம் எப்போ உடையனே தெரியாது. அது மாதிரி நம்ம மனித வாழ்க்கையானது எப்போ வேணாலும் விழுந்து போகும். அதை நினச்சிட்டு அளவாக சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிடுறார். இதுதான் மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல சாம் துணையும் சஞ்சலமே தாம். இந்த பாட்டு ஒரு நிலையாமை சொல்லியிருக்கிறார். அடுத்த பாட்டுக்கு போகலாம். மரம் பழுத்தால் வௌவாலை வா என்று கூவி இருந்து அழைப்பார் யாவரும் அங்கில்லை. சுரந்து அமுதம் கற்றா தரல் போல் கரவாது அளிப்பரேல் உற்றார் உலகத்து அவர். ஒரு மரத்தில் பழம் பழுத்துட்டான், வௌவால்களே வாங்க அப்படின்னு சொல்லி கூவி யாரும் அழைக்கிறது இல்லை. அது மரம் தன்னுடைய பழத்தை ஒழிச்சு வைக்கிறது இல்லை. இது கன்று என்ன பண்ணும் அப்படின்னா, பால் சுரந்ததும் தானே கன்றுக்கு கொடுக்கும். ஒரு ஈன்ற பசு கன்று ஆனா கன்றை உடைய பசு பால் சுரந்ததும் தானே கன்றுக்குட்டிக்கு கொடுக்கும். அது மாதிரி நம்மளுக்கு கூடிய பொருள்களை பிறருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அவங்க உறவினர்கள் என்றும் உயர்வானவர்கள் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருக்கார். மரம் பழுத்தால் வௌவாலை வா என்று கூவியிருந்து அழைப்பார் யாரும் அங்கில்லை. மரத்தில் இருக்கக்கூடிய பழம் பழுத்ததுன்னா வௌவாலே வாவான்னு சொல்லி கூவி அழைக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. தானாகவே வௌவால் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சுரந்து அமுதம் கற்றா தரல் போல், அதாவது கன்றை உடைய பசு என்ன பண்ணுமா, தானே பால் சுரந்து கன்றுக்கு கொடுக்கும். அது மாதிரி உற்றார் உலகத்து அவர். அதுபோன்று தம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களை மறைக்காமல் பிறருக்கு தானாகவே கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தா அவங்க தான் உயர்வானவர்கள் உறவினர்கள் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லிடுறார். அடுத்த பாட்டு. தாம் தாம் முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார் பூந்தாமரையோன் பொறிவழியே வேந்தே ஒருத்தாரை என் செய்யலாம் ஊரெல்லாம் ஒன்றா வெறுத்தாலும் போமோ விதி. நம்முடைய பிறவி எப்படி கிடச்சிருக்கு? நம் முன்னோர்கள் செய்த பாவ வினை நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ பிறவிகள் கிடச்சிருக்கு. அதைத்தான் நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம். இது பிரம்மன் எழுதிய அந்த விதிப்படி தான் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அதில் தான் தாம் தம் முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார் பூந்தாமரையோன் பொறிவழியே. இந்த பூந்தாமரையோன்னா பிரம்மாவை குறிக்குது. ஒருத்தாரை வேந்தே ஒருத்தாரை என் செய்யலாம் ஊரெல்லாம் ஒன்றா வெறுத்தாலும் போம விதி. ஒரு அரசே ஒருத்தனுக்கு துன்பம் செய்தான், திருப்பி அவனுக்கு நம்ம தண்டிக்க நினைக்கிறோம். அப்படி தண்டிக்க நினச்சா அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கும்னு விதி இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு தண்டிக்க முடியும். இல்லாவிட்டால் ஊரெல்லாம் ஒன்றா வெறுத்தாலும் போமோ விதி. ஊரே பகைத்து வந்தாலும் கூட அவனை வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. விதியின் வலிமை பெரியது அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்கிறார். அடுத்த பாடல். இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று சாலும் ஒழுக்கம் உயர்குலத்தின் நன்று வழுக்குடைய வீரத்தின் நன்று விடாநோய் பழிக்கு அஞ்சா தாரத்தின் நன்று தனி. இந்த பாட்டில் என்ன சொல்லிடுறாருன்னா, கருத்து பிழையான பாடலை கேட்டு கெடுவதை விட இசைக்கருவிகளின் வெறும் ஓசையே நம்ம மகிழ்ச்சி தரும் சொல்லியிருக்கிறார். இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று, அதாவது கருத்து பிழையான பாடலை கேட்பதை விட இனி இசை கேட்டுட்டு போயிடலாம். சாலும் ஒழுக்கம் உயர்குலத்தின் நன்று, உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் என்று சொல்வதை விட இல்லை, இவன் ஒழுக்கமானவன் அப்படின்னு சொல்கிறதே உயர்வானதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்தது. வழுக்குடைய வீரத்தின் நன்று விடா நோய், தவறி போகக்கூடிய வீரம் கொண்டவனாக இருப்பதை விட நிலையான நோயாளியாக இருப்பதே நன்மை தரும்.
பழிக்கு அஞ்சா தாரத்தின் நன்று தனி. ஊரார்தம் மெய்யான பழிகளுக்கு கவலைப்படாத மனைவியை கொள்வதை விட தனியாக வாழ்வதே மேல் அப்படின்னு சொல்லிடுறார். உற்றார் உறவினர் ஊராருக்கு பயந்து பண்போடு வாழ விரும்பும் பெண்ணை மனைவியாக கொள்வதே தகுந்தவள் என்பது தான் இந்த பாடத்துடைய மையக்கருத்து. அடுத்த பாட்டு. ஆறிடும் மேடும் மடுவும் போலாம், செல்வம் மாறிடும் ஏறிடும் மாநிலத்தீர், சோரிடும் தண்ணீரும் வாரும் தர்மமே சார்பாக, உன்னீர்மை வீரும் உயர்ந்து. ஆற்றில் வெள்ளம் வந்தால் வேகமாக ஓடும்போது மேடு பள்ளம் உருவாகும். அந்த கல்லெல்லாம் அடிச்சுட்டு ஒரு இடத்துல பள்ளத்தை உருவாக்கிடும். அந்த மண்ணெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல கொண்டு போய் மேடு பள்ளம் அப்படி மாறி மாறி உருவாக்கும். அது மாதிரி கால வெள்ளத்தால் ஒருவரிடம் செல்வம் அதிகமாகவும் சேரும், கொஞ்ச நாள் கழித்து அவர்கிட்ட போயிடும். அது செல்வம் செல்வத்துக்கே செல்வம் பேர் வந்துச்சு. செல்வம்னு ஒரு இடத்துல இருந்து தங்காமல் போயிட்டே இருக்கும். அதனால் உலக மக்களே தண்ணீரும் வாரும் தர்மமே அப்படின்னு சொல்கிறார். சோரிடும் தண்ணீரும் வாரும் தர்மமே. பசிக்கு உணவு தாங்க, தாகத்துக்கு தண்ணீர் வழங்குங்க. இந்த அறச்செயல்களினால் உங்களது குணம் மேலும் உயர்வு பெறும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. அடுத்தது. வெட்டனவே மெத்தனவை வெல்லாவாம், வேளத்தில் பட்டு உருவம் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டு இருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை, பசு மரத்தின் வேருக்கு நெக்கு விடும். இந்த பாட்டில் ஔவையார் மென்மையான சொற்கள் எப்பவுமே கடுமையான சொற்கள் வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. வேளத்தில் பட்டு உருவம் போல் பஞ்சில் பாயாது. ஒரு அம்பானது யானையின் மீது பட்டு வீழ்த்தக்கூடிய அந்த அம்பானது ஒரு பஞ்சு கட்டுக்குள் சென்று பாய்ந்து விழாது, மேலாலேயே அப்படியே நிற்கும். அது மாதிரி பாறை, ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை கடப்பாறை வச்சு நல்லா குத்தினாலும் அது பிளந்து போகாது. ஆனால் மென்மையான அந்த வேர் அந்த பாறைக்குள்ளே ஊடுருவி போனால் அந்த பாறை பிளந்துடும். அது மாதிரி மென்மையான சொற்கள் தான் பயன் விளையும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெட்டு இருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை, பசுமரத்தின் வேருக்கு நெக்கு விடும். அதனால் வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம். மென்மையான சொற்கள் கடுமையான சொற்கள் என்றுமே வெற்றி கொள்ள முடியாது. மென்மையான சொற்கள் தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. அடுத்து. கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின், எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டால், மற்றின்று எடுத்த தாய் வேண்டால், செல்லாது அவன் வாயில் சொல். படிக்காத முட்டாளாக இருந்தாலும் கூட கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர். படிக்காத முட்டாளாக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா எல்லாரும் போய் வரவேற்று மகிழ்வார்கள். ஆனால் படித்தும் இல்லானை இல்லாலும் வேண்டால், படித்தும் செல்வம் பெறாதவர்களை மனைவியும் விரும்ப மாட்டாள், தாயும் விரும்ப மாட்டாள். அவனுடைய பேச்சு செல்லா காசு மாதிரி, செல்லாது அவன் வாயில் சொல், செல்லாது காசு போல மரியாதையற்றி போகும்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் 1000 மரங்கள் சொல்லியிருந்தாலும் கூட நடப்பையில் உண்மையை ஔவையார் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து. பூவாது காய்க்கும் மரம் உள, மக்களும் ஏவாதே நின்று உணர்வார் தாமுளரே, தூவா விரைத்தாலும் நன்று ஆகா வித்து எனவே, பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. பூப்பது என்று அறிவிப்பு இல்லாமலேயே சில மரங்கள் காய்க்கிறது உண்டு. அது மாதிரி இன்னும் செய்ய போகிறேன் என்று அறிவிக்கலாமலேயே குறிப்பால் உணர்த்தும் தாமை செயல்களை செய்வாரும் ஒன்று. பூவாது காய்க்கும் மரமுள, மக்களுள் ஏவாது நின்று உணர்வாரும் தாமுளரே. அது மாதிரி நம்ம இந்த செயல் செய்ய போகிறோம் குறிப்பாலேயே உணர்ந்து தான செயல் செய்வாங்க. அடுத்தது. தூவா விரைத்தாலும் நன்றாக வித்து எனவே, பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. விதைகளை பரவலாக விதைச்சாலும் கூட அந்தந்த நிலத்தின் தன்மைக்கேற்ப அந்த ஒரு சில விதைகள் பரம் தராமல் போகும். அது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய சொற்களும் மூடதம் காதுகளில் விழாமல் பயனில்லாமல் போதும். சொல்லியும் கேட்காதங்களை விட நாம் சொல்லாமலேயே குறிப்பால் உணர்ந்து செய்வதே மேலோர்கள் என்று ஔவையார் சொல்கிறாங்க. அடுத்து. நண்டு சிப்பி வேய் கதலி நாசம் வரும் காலத்தில் கொண்ட கரு அளிக்கும் கொள்கை போல், ஒன் தொடியி போதம் தனம் கல்வி போன்றவரும் காலம் அயல் மாதர் மேல் வைப்பார் மனம். நண்டு சிப்பி வேய்கதலி நாசம் ஒரு காலத்தில். நண்டு முத்துச்சிப்பி
மூங்கில், கதலின வாழை. இந்த 4மே இறப்பு வரும் பொழுது, தன்னுடைய ஆயுட்காலம் முடியும் பொழுது தன்னுடைய குஞ்சுகளையும் அந்த முத்தையும் மூங்கில் அரிசியையும், மூங்கில்னா மூங்கில் அரிசி, வாழைனா வாழைக்குலை, இதெல்லாமே பெற்றெடுக்கும். அதுபோல் உயர்ந்த அறிவும் செல்வம் கல்வியும் அழியும் காலத்தில் வரும் பொழுது ஒருத்தனுக்கு இதெல்லாம் அழியாது. இது அழியும் காலம் வரும் பொழுது பிற பெண்களின் மீது தகாத ஆசை உண்டாகும். பிற பெண்கள் மீது தவறான ஆசை எழுகின்ற போது அவன் எல்லாவற்றையும் இழந்து விடுவான். அதாவது அறிவு, செல்வம், கல்வி, இந்த 3ஐயுமே இழந்து விடுவான். அவனுக்கு அது போதாத காலமாக போய்விடும் என்று ஔவையார் சொல்கிறார். அடுத்தது, வினை பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்தாய நூலகத்தும் இல்லை. நினைப்பது என கண் உருவது அல்லால் கவலைப்படேல் நெஞ்சே, மெய் விண் உருவாருக்கு இல்லை விதி. முன்னோரும் நாமும் செய்துள்ள செயல்களால் உண்டான நன்மை தீமைகளின் பயனை வெற்றி கொள்வதற்கு வேதம் முதலான எந்த அறநூல்களும் வழியில்லை. வினை பயனை வெல்வதற்கு வேதம் முதலாக அனைத்தாய நூல்களும் இல்லை. நாம் செய்யக்கூடிய அந்த நன்மை தீமைகள் படி தான் நமக்கு இப்போ பிறப்பு கிடச்சிருக்கு. இதில் கூடிய நல்லது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதை வெற்றி கொள்ள எந்த அறநூல்களும் வழியெல்லாம் சொல்லலை. மனதை இதுக்காக வருத்தப்பட வேண்டாம், இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. நினைப்பது என கண்ணுறுவது அல்லால் கவலைப்படல் நெஞ்சே, மெய் வெண்ணுருவாருக்கு இல்லை விதி. நம்ம என்ன பண்ணணும், வாழ்வின் நிறைவான மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறையை, கடவுளை அறிந்தால் தாங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அந்த மெய்யறிவு பெற்றவர்கள், மேலோர்கள் அனைத்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக விளங்கியிருக்கிறார்கள் என்று ஔவையார் சொல்வார். அடுத்தது, நன்றென்றும் தீதென்றும் நான் என்றும் தான் என்றும் அன்றென்றும் ஆம் என்றும் ஆகாதே, நின்ற நிலை தான் அது ஆம் தத்துவம் ஆம், சம்பு அறுத்தார் யாக்கைக்கு போனவா தேடும் பொருள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, சம்பு அறுத்தார் யாக்கைக்கு போனவா தேடும் பொருள். யாக்கைன்னா நம்ம உடலுக்கு நல்லது கெட்டது தான் அவன் உண்டு இல்லை, இது எல்லாமே வேற்றுமை இல்லாத உண்மை நிலையை கடவுளாகும். இந்த கோரை புல்லை அறுப்பவருக்கு அந்த புல்லை அறுத்தவற்றையே சேர்த்து கட்டக்கூடிய கயிறு அப்படின்னு நினச்சி தெரியாமல் இருப்பாங்க. கடவுளை அடையும் விரும்புகின்றவர்கள் கடவுளை தம்மோடு கலந்துள்ளார் என்பதை அறியாமல் எல்லாருமே நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஔவையார் சொல்கிறாங்க. நன்றென்றும் தீதென்றும் நான் என்றும் தான் என்றும் அன்றென்றும் ஆம் என்றும் ஆகாதே, நின்ற நிலை தான் அது ஆம் தத்துவம் யாக்கைக்கு அப்படின்னு பொருள் கொள்ளணும். இந்த உடலுக்கு நாம் தான் கடவுள் நம்மளுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழணும் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கிறார். அடுத்தது, 30ஆம் ஆண்டு அளவில் 3 அற்று ஒரு பொருளை தப்பாமல் தன்னுள் பெறானாயின் செப்பும் கலையளவே ஆகுமாம் காரியர் தங்கள் முளையளவே ஆகுமாம் மூப்பு. வயது 30 முடிந்தவுடனேயே ஔவையார் சொல்கிறாங்க, வயது 30 முடிந்தவுடனேயே 3 அற்று, அதாவது பெண்ணாசை, கோபம், மயக்கம், இந்த 3ஐ விட்டு உயர்ந்த இறைநிலை ஒன்றையே தவறாமல் நம் மனதுக்குள் நிறுத்த வேண்டும் சொல்கிறார். அப்படி அந்த நிலையை அடையாமல் வயது முதிர்ந்தவன் கடவுளை அடைய முடியாது. வயது முதிர்ந்தவனுடைய உடலழகு பயன்படாமல் வீணாவதைப் போல இவனுடைய முதுமையும் வீணாகும், கற்ற கலையும் கடவுளை சென்று அடைய வழிகாட்ட மாட்டாது அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்கிறார். அடுத்தது, தேவர் குறளும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலம் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். வள்ளுவனுடைய திருக்குறள், வேதங்களுடைய முடிவான உபநிடதம், மூவர் படைத்த தேவாரம், மணிவாசகர் கொடுத்த திருவாசகம், திருமூலர் தந்த திருமந்திரம், இது எல்லாமே உலக மக்களை உயர்த்தும் கருத்துக்களை தந்திருக்கக்கூடிய நூல்கள். இந்த வேத உபநிடதம் மட்டுமே உயர் அறங்கள் கூறக்கூடிய நூல்கள். அத்தகைய நூல்கள் தமிழில் இல்லை எண்ணக்கூடிய அந்த மயக்க இருளை நீக்குவதற்காக ஔவையார் அருளிய இந்த நல்வழி 40 பாட்டினுடைய விளக்கத்தை நாம் கண்டோம். நன்றி.